உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டில் வந்துட்டு நிலா வந்து சாப்பாடு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனால் அந்த சாப்பாடு வெந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வடிக்கவே தெரியல. அதுக்கு ஒரு பெரிய தட்டை மூடியாக போட்டு ஒரு குட்டியூண்டு பாத்திரத்தை வச்சு வடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது பண்ண தெரியல. அந்த டைம் பார்த்து பாண்டி உள்ளே வரும்போது ஏங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க சாப்பாடு வெந்துருச்சு வடிக்கலான்னு பார்த்தேன் அது முடியல அப்படிங்கிறாங்க. இருங்க இருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த சின்ன பாத்திரமா இருக்குங்கும்போது ஏங்க இது குட்டியாக இருக்குங்க இதில் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா இருங்க நான் வேறு ஏதாவது பாத்திரம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியே போயிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாப்பாட்டையுமே வடித்து விட்டுறாரு. அப்போவுமே வந்து அவர் கையிலேயே சுட்டுருது. அப்படின்னு சொல்லி கத்தும்போது பார்த்து பார்த்து அப்படிங்கிறாங்க. என்னங்க இது இவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இதை பண்ணுறதுக்கு பேசாமல் அந்த தண்ணியோடய சாப்பாடை சாப்பிட்டு போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு பாண்டி கேட்குறாரு. ஆமாங்க பல்லவன் எங்க அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே வெளியே வரான் ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் காலேஜ் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் காலேஜ் போகல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்காக காலேஜுக்கு போகாமல் இருப்பான் அவன்? ஏற்கனவே காலேஜுக்கு ஒரு வாரம் வரலன்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இவன் காலேஜுக்கு போகாமல் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்கல்ல அதனால அவன் அப்செட்டில் இருக்கான் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. சரின்னு பாண்டி இப்போ ரூம்குள்ளரே போகிறாரு. அந்த டைம் பார்த்து பல்லவனும் கரெக்டாக வெளியில் வராரு. அப்போ பாண்டி வந்ததை பார்த்தோன்னே அப்படியே உள்ளரே நிற்கும்போது இப்போது பல்லவனுக்கே கஷ்டமாக போகுது. அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே, நான் வேணும்லாம் எதுவும் பண்ணலைண்ணே, தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. சரி சரி உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு என்ன ஆகுதுன்னா சேரன் சோழன் அப்புறம் அவங்க அப்பா 3 பேருமே வந்துட்டு பேங்க்குக்கு போயிருக்காங்க. பேங்க்குக்கு போயிட்டு அங்கே போய் மேனேஜரை பார்க்கணுன்னு சொல்லி போய் பேசும்போதுமே அவர் அதை பார்த்துட்டு இது என்ன உயில தானே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, நடேசன்கிறது யார் அப்படின்னோடனே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஒரு கிரவுண்டுங்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீடு சுற்றி இடம்லாம் இருக்குங்கிறீங்க, ஆனால் இது யார் பேரில் இருக்குங்கிறதுக்கு ப்ராப்பராக ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருக்குது. உயிலை மட்டும் வச்சுட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் பண்ண முடியும், அது இல்லாமல் அது பேமெண்ட் கொடுத்த அந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சேரன் என்ன சொல்கிறாரு, சார் நான் மேஸ்திரி சார், அவன் டிரைவர் சார், எங்களுக்கு எப்படி சார் அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் இது எங்களோட ப்ரொசீஜர், இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேணால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நாங்களாம் வெரிஃபை பண்ணணும் அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் வந்துட்டு சார் அது எல்லாத்தையும் கொஞ்சம் எனக்கு எழுதி கொடுக்குறீங்களாங்கும்போது எழுதியுமே கொடுத்துட்றாங்க. வெளியில் வந்தோடனே நடேசன் வந்து கேட்குறாரு, என்னடா இவ்வளோது கேட்குறாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா தான் தருவாங்களாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கும்போது அப்படின்னா ஏன்டா என் பேரில் தானடா இருக்குது, அது கூட தரமாட்டாங்களாமா அவங்க, என்ன பெரிய இது இருந்தாலும் நான் போய் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உள்ளார அமைதியாக உட்காந்துட்டு இங்கே வந்து கத்துங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. ஏன்டா விவரமானவனுங்க 2 பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தால் இப்போ வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்களேடா, இப்போ பணத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வீட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் யோசிச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போது அப்படியே 3 பேருமே ஒரு மாதிரி உட்காந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நிலா கரெக்டாக வராங்க. என்ன ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு போல், என்னென்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா பேங்க் வரைக்கும் போனோம் நாங்கள், ஆனால் உயிலை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்கப்பா, அப்பா பேரில் இன்னும் நம்ம வீடு ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கோம்ல, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வரணுமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு ஏம்டா பேசாமல் காசு ஏதாவது கொடுத்தா வேலைக்கு வருவாங்களாடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் நம்ம இதை பண்ணுறதை பண்ணியிருக்கணும்ல, ரிஜிஸ்டர் பண்ணாமல் நம்ம எப்படி அதை போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அது வேற இருக்கோ, அப்படின்னா நம்ம இதை தான் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, என்னென்ன நம்மளே பணம் வேணும்னு சொல்லி தான் அங்கே போய் நிற்கிறோம், இவனுங்க என்னடானா நமக்கு செலவெல்லாம் இழுத்து விட்றானுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நிலா இதை பார்த்துட்டு நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்லண்ணே, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ ஒரு இதாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது தானேப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் 2-3 இடத்துல நான் ஜாபுக்கு போட்டிருக்கேனே, அங்கெல்லாம் போய் நான் ட்ரை பண்ணுறேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சோழனுமே ஏங்க தப்பாக எடுத்துக்காதீங்கங்க, நான் உங்களை ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நினச்சி செட் பண்ணி வச்சிட்டேங்க, அந்த இடத்துல உட்கார வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே சொல்கிறாரு. இப்போ சேரன் என்ன சொல்கிறாரு, சரிப்பா நிலா நீ பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டுரு, நாங்கள் பாட்டுக்கு ட்ரை பண்ணுறோம், இதுவும் கிடச்சிருச்சுன்னா நல்லது தானேப்பா அப்படிங்கிறாங்க. சொன்னால் எங்கன்னே கேட்குறீங்க, விடுங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கூடவே பாண்டி இப்போது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச சைட்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. வேணாம் பாண்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது அப்படியே போயிடுது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தா இப்போ திரும்பவுமே பல்லவன் பேச ட்ரை பண்ணும்போது சேரன் வந்து சுத்தமாகவே பேச மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு.
சோழனுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ பாண்டி மட்டும் கொஞ்சம் சமாதானம் பண்ணியிருக்கிறதுனால பாண்டிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. இருந்தாலும் பல்லவன் வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்லேயே தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, நிலா வந்து சொல்கிறாங்க, சோழன் இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயா அப்படிங்கிறாங்க. ஏங்க எங்கேயாவது போகணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்வியூக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன்ல, அங்கே போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க, நம்ம தான் இதை ட்ரை பண்ணலாங்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. சோழன் அது பாட்டுக்கு ஆகுறதா ஆகட்டும், உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நானாவது இதை ட்ரை பண்ணுறேனே அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்டர்வியூக்குமே போகிறாங்க. அங்கே போனால் அங்கேயுமே வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கல, ஃப்ரெஷர் அப்படிங்கிறனால பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போவுமே நிலா வந்து அப்செட்லேயே தான் வராங்க. என்னங்க ஆச்சு, வழக்கம் போல தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன் அப்படின்றாங்க. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க, ஒன்று தட்டிகிட்டே போகுதுன்னா எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு நடேசன் வெளியில் உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்காரு. உள்ளார எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. சேரன் கரெக்டாக டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நிலாவுக்கு கப்பில் கொடுத்துட்டு மீதி பேருக்குலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நடேசனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு, அப்பா இந்தாங்கப்பா டீ அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்துட்டியாடா, தலையை வலிக்குது, நானே கேட்கலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கூடவே நிலாவும் வந்து நின்றுட்டு, பாட்டை கொஞ்சமாவது கம்மியாக வச்சு கேட்கணும், இப்படி ஊருக்கே கேட்குற மாதிரி கத்திட்டு பாட்டை வச்சு கேட்டிங்கன்னா அப்புறம் தலை வலிக்காமல் என்ன பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ என்னை ஏதாவது சொல்லாமல் இருக்க மாட்டியா, ஒரு ரேடியோ கூட நான் கேட்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ரேடியோ கேட்கலாம் அங்கிள், உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்பவுமே அமைதியாக இருக்க மாதிரி பாட்டாக போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கணும், இப்படி ஊருக்கே கேட்குற மாதிரி பாட்டை சத்தமாக வச்சுட்டு கேட்டுட்ருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கே தலைவலிக்காமல் என்ன பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒன்று என்னை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பிய நீ, இப்போ என்ன உனக்கு சத்தத்தை குறைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை குறைச்சிடுறாரு. அப்படியே நிலா சிரிச்சிட்டு இருக்கும்போது சேரன் சோழன் எல்லாருமே பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. நடேசனுமே அப்படியே அந்த டீயை குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு கார் வந்து வாசலில் நிற்குது. கார் வருது அப்படிங்கும்போதே இப்போ பார்க்குறாரு சோழன், என்னங்க நம்ம வீட்டு வாசலில் ஒரு கார் வருது அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த கார்லேருந்து இறங்கி நேராக வந்தவங்க, ஹாய் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க. நிலாவுக்கு புரியல, இவங்களை எங்கேயும் பார்த்துருக்கோம் ஆனால் எங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஹாய் நீங்கள் அப்படிங்கிறாங்க. நிலா எங்களை ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, டக்குன்னு ஞாபகம் வரல, சாரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் பண்ணி கொடுத்தீங்க, இப்போ ரீசெண்டாக பண்ணிங்களே மறந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு நிலாவுக்கு ஞாபகமே வருது. ஓ ஆமாம்ல, சாரி டக்குன்னு மறந்துட்டேன், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடேசன் அப்படியே பார்க்கும்போது, அங்கிள் நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணல, அது இவங்களுக்கு தான் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி வாங்க வாங்க வணக்கம், என் மருமக தான் ரொம்ப அறிவாளி, நல்லா பண்ணுவா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூடவே சொல்கிறாரு. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போங்க போங்க உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு உள்ளார போய் உட்காந்துட்டு சுற்றி வீட்டெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரியே இருக்குது, என்னடா வீடு தேடி வந்துட்டு வீட்டை ஒரு மாதிரி நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நிலா டக்குன்னு அப்படியே அதையுமே கவனிச்சுட்டு, சார் என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நோ தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் டக்குன்னு போயிட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. தண்ணியை வாங்கி குடிச்சிக்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு எழுந்து நின்றுட்டு, நிலா உங்ககிட்ட பேசலன்னு தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு திரும்ப போனோம், அங்கே போயிட்டு உங்களை நாங்கள் விசாரித்தோம், நீங்கள் ஜாபை ரிசைன் பண்ணிட்டீங்களாமே அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா ஒரு மாதிரியை பார்த்துட்டு, ஆமாம் சார் எனக்கு அங்கே செட் ஆகலை, அதனால் நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அங்கேயே போயிட்டு உங்களை கேட்டுட்டு நீங்கள் இல்லைங்கிறனால தான் உங்களை தேடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சாரி சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, நீங்கள் எதுக்காக என்னை தேடி இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் உங்களை தேடி உங்கள் வீடு வரைக்கும் வந்திருக்கோன்னா இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்கிறவங்களும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நிலா நீங்கள் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் இப்போ ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்த ப்ராஜெக்டும் நீங்களே எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ராகவ் கிட்ட போய் பேசினோம். ஆனால் ராகவ் அவங்க இங்கே இல்லை, நான் வேறு யாரையாவது வச்சு டிசைன் பண்ணி தரேன்னு சொன்னார், எங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீங்களே தான் அதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்போ அவர் நீங்கள் இங்கே இல்லை அப்படிங்கிறத சொல்லும்போது எங்களுக்கு வேறு வழி தெரியல, சரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டால் அதையுமே அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே முறைக்கிறாரு. அதானே அவன் எப்படி கொடுப்பான், நிலாவுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அவன் தான் நடக்க விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே முறைக்கிறாரு. சரிங்க சார், இப்போ நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் எல்லாருக்குமே, அதனால் எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்டும் நீங்களே தான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், நான் எப்படி அப்படிங்கிறாங்க. ஏன் ராகவன் நினச்சி பயப்படுறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், ஏற்கனவே நீங்கள் அங்கே போய் கேட்டிருக்கீங்க, அவர் எந்த டீட்டெயில்ஸும் என்னை பற்றி கொடுக்கலங்கிறாங்க, அப்புறம் எப்படி சார் நீங்கள் என்ன இப்படி எங்கள் வீடு வரைக்கும் கண்டுபிடிச்சி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா,
உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒரு ஸ்டாஃபை வச்சே நான் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் ராகவ்னால இதனால ஏதோ பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் மேடம் அவரை பற்றி யோசிக்கிறீங்க? அவருக்கு பிஸ்னஸ் கொடுக்குறதே நாங்கள் தான். நாங்கள் கொடுத்தா தான் அவர் ஆர்கிடெக்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அவர்கிட்ட இருக்க ஸ்டாஃபை நீங்கள் பண்ணது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டோம். ஆனால் அவர் எங்களுக்கு ஒழுங்காக ஒத்து வர மாதிரி தெரியல. அதனால நாங்களே உங்களை டைரெக்டாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் பண்ணி கொடுக்குறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஐயோ சார் நீங்கள் என்ன அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல அவங்க எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்துட்டு நீங்களே சொல்கிறீங்க அவங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு. அவங்க ப்ரெசன்டேஷன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க தெரியுமா சார் உங்களுக்கு பண்ணுறதுக்காக? அவங்க தூங்க கூட மாட்டாங்க சார். விடிய விடிய உட்காந்து உங்களுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணாங்க. கடைசியில் அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க லேப்டாப்பை கூட மிஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அந்த விஷயம் எனக்கும் தெரியும். லேப்டாப் வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட அங்கே ஒரு மாதிரி கோவப்பட்டு எழுந்திரிச்சு போயிடலான்னு நினச்சோம். அந்த டைம் நீங்கள் தானே லேப்டாப் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம் சார் நான் தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் சொல்கிறாங்க, ஓகே நிலா எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும், நீங்களே தான் பண்ணணும் அப்படின்றாங்க. நிலாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. கூடவே நடேசன் வந்துட்டு, என்னம்மா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அவங்க வீடு தேடி வந்து நீ பண்ணது பிடிச்சிருக்குன்னு சொல்லி திரும்பவும் நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஏதோ கடவுளே வந்துட்டு நேரில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வருது. அதை ஏமா நீ யோசிச்சுட்டு இருக்க? சரின்னு சொல்லி தைரியமாக பண்ணுமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் சிரிச்சுக்கிட்டு, ஓகே சார் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. ஓகே நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் உங்களுக்கு எல்லாமே மெயிலெலாம் வந்துடும். நீங்கள் அதை வச்சு எனக்கு டிசைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு சாம்பிள் காட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி என்னன்றதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே சார் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்டோடனே அவங்க பேக்லேருந்து ஒரு செக் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த செக்கை வாங்கிட்டு அவர் டக்குன்னு இந்தாங்க நிலா அப்படிங்கிறாங்க. சார் என்ன இது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ண போகிற வேலைக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? இந்தாங்க அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் முடித்த உடனே மொத்த பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். மீதி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்கிறதெல்லாம் இவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கணும் அப்படிங்கும்போதே நிலாவுக்கு வந்து அப்படியே ஹாப்பியாக இருக்குது. டக்குன்னு வந்துட்டு வாங்கினே நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா என்னப்பா என்ன போய் வாங்க சொல்கிற? நீ வாங்குப்பா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்களாவது வாங்க நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. மடி இது நீ செஞ்சு வந்ததுக்கான இதுமா, நீ இனிமேல் செய்ய போகிறதுக்கான இது. அதை ஏமா நாங்கள் எங்களை வாங்க சொல்கிற? நீயே உன் கையால் வாங்கம்மா, எல்லாம் ராசியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனமே சொல்கிறாரு. சோழன் கூடவே நின்று சிரிச்சுட்டே பார்த்துட்டு வாங்குங்க அதான் சொல்கிறாருல அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவே அதை கையில் வாங்கிக்கிறாங்க. வாங்கி பார்த்தா அதில் 5 lakhsக்கான செக் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே நிலாவுக்கு வந்து சந்தோஷமாகுது. ஓகே சார் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. ஓகே இவர் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ணாமல் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டையுமே கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா வந்துட்டு நிலா வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. நடேசன் வந்து பார்த்துட்டு, என்னம்மாடி செக்கு கொடுத்தாங்களே எவ்வளோக்குமா கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் பார்த்தீங்களா காலையில் நீங்கள் எவ்வளோ புலம்பிட்டு இருந்தீங்க, பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, பேங்க் வரைக்கும் போனோம் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னாங்கல்ல, இங்கே பார்த்தீங்களா 5 lakhsக்கான செக் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. சூப்பர்ப்பா இது கடவுள் தான்ப்பா ஏதோ நமக்கு வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை வச்சே நீ பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, ஆமாங்க இந்த 5 lakhsை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் ஓனர் ஆகணுங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள், கூடவே இதையும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நிலா இப்போ சிரிச்சுட்டு, அதானே நீங்கள் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு, ஏங்க நாங்கள் வேற என்ன நீங்கள் சொல்ல போகிறோம்? உங்களுக்கு இப்போ பணம் தேவைன்னு சொல்லிட்டு தானே நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். அந்த 5 லட்சம் தான் இப்போ உங்கள் கையிலே இருக்கே, அப்போ அவங்க கிட்ட போய் பேசலாம்ல, பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட் திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறாங்க. இருங்க சோழன் ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போயிட்டு நடேசனை, அங்கிள் இதை பிடிங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இதை பிடிங்களேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்குறாரு. இதில் 5 லட்ச ரூபாய் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 5 லட்ச ரூபா இருக்குன்னு இப்போ நீ தானே சொன்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த 5 லட்சத்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்த வீட்டை உங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ, அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை ஃபுல்லாக இந்த காசுலேயே பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் பேருக்கு வீட்டை மாற்றுங்க, அதுக்கப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. மடி என்னம்மா இதுக்கு போய் நீ இந்த காசை கொடுக்குறேங்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீ முதல்ல இந்த 5 லட்சத்தை கொண்டு போய் அங்கே கொடு, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களால் அதை பார்த்துக்க முடியாதா, இதை நாங்கள் பார்த்துக்குறோம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் எனக்காக எல்லாருமே யோசிக்கிறீங்க, ஏன் நான் இதை சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஃபஸ்ட்டு இந்த வேலையை வந்து முடிங்க, ரிஜிஸ்டர் பண்ணுற வேலையை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் அதில் பேலன்ஸ் காசு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது இன்னும் நான் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் வரது இப்படி ஏதாவது நம்ம பெரட்டிக்கலாம் அங்கிள். நம்மளால் 5 lakhs தானே மொத்தமாக பெரட்ட முடியாது, இடையில ஏதாவது இப்போ கம்மியானா கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறத நீங்கள் இந்த காசில் தான் பண்ணுறீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் கொடுத்துட்றாங்க.
நடேசனுக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. "பாத்தியாடா என் மருமகள" அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே சேரனும் இருந்துட்டு, "பா என்னப்பா நிலாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நிலா எப்போவுமே நம்ம குடும்பத்தை தாண்டி வேறு என்னப்பா யோசிக்க போகுது" அப்படிங்கிறாங்க. அப்படி சோழனுமே சிரிச்சிட்டே நிற்கிறாரு. ஸோ இப்போது நிலாவுக்கு வந்துட்டு நைட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ சோழன் வராரு. வந்துட்டு, "என்னங்க ரொம்ப ஹாப்பி தான் போல இருக்கு நீங்கள்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க அப்படி சொல்கிறீங்க?" அப்படின்னு சோழனை கேட்குறாங்க. "பின்ன 5 lakhs வேணும், அது இருந்தால் ஓனர் ஆயிரலாம்னு சொல்லி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு 5 lakhsம் கிடச்சிருச்சு, இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு பணம் வரப்போகுது. அப்புறம் என்னங்க நீங்கள் தாராளமாக அங்கே ஓனர் ஆயிடலாம் நீங்கள்" அப்படிங்கிறாங்க. "ஐயோ சோழன், அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் நான் அதை பற்றி இப்போ யோசிக்கல" அப்படிங்கிறாங்க. "வேற என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமாம், இவங்க நேராக ராகவ் கிட்ட தான் போய் கேட்டிருக்காங்க. ராகவ் கிட்ட தான் ஃபஸ்ட்டு இவங்க போய் அந்த ப்ராஜெக்டை கொடுத்து ராகவ் மூலமாக தான் நான் இதை பண்ணேன். இப்போ அவங்க ராகவ் கிட்டேயே போயிட்டு என்னை பற்றி கேட்டுட்டு ராகவ் அதை இத்தனைக்கு சொல்ல மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா இவங்க தேடி என்கிட்ட வந்துட்டு இப்போ இதை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ராகவுக்கு தெரிஞ்சா அவர் ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டாரா?" அப்படிங்கிறாங்க. சோழன் வந்து அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாரு. "சோழன், என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "ஏங்க என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு நினச்சிட்டு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே" அப்படிங்கிறாங்க. "என்ன உங்களுக்கு பயமாவே இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது" அப்படிங்கிறாங்க. "பயமா? யாரு? அவனை பார்த்தா? ஏங்க நீங்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு" அப்படிங்கிறாங்க. "சோழன் ப்ளீஸ் சீரியஸாக பேசுங்க" அப்படிங்கிறாங்க. "ஏங்க சீரியஸாக பேசணுன்னா ஐசியூவில் உட்காந்துட்ட பேச சொல்கிறீங்க" அப்படிங்கிறாங்க. உங்ககிட்டலாம் பேச முடியாது, உங்ககிட்ட போய் நான் பேசினேன் பாருங்கள், என்ன சொல்லணும்" அப்படின்ட்டு எழுந்து போக போகிறாங்க. "ஏங்க ஏங்க ஏங்க இருங்க, எங்கங்க போகிறீங்க? உட்காருங்க, சும்மா ஒரு காமெடிக்கு பேசினேங்க" அப்படிங்கிறாங்க. "சரி சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாருங்க, அந்த ராகவாலலாம் உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஏன் இது என்ன அவனா உங்களுக்கு கொடுத்ததா? உங்களோட டேலண்ட்டை பார்த்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்து பயந்துலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் பண்ணால் நம்ம லைஃப்பில் எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 4 எதிரி இருக்க தான் செய்வான். அதெல்லாம் தாண்டி வர்றது தானேங்க சக்ஸஸ்ஸு. கூடவே நாங்களாம் இருக்கோம். எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? நீங்கள் துணிஞ்சு தாராளமாக தைரியமாக செய்யுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. "சரிங்க, அவ்வளோதானே, பயம் போயிடுச்சுல, இனிமேல் நீங்கள் நல்லா செய்யலாம்ல" அப்படிங்கிறாங்க. நிலா சிரிச்சிட்டே, "சரி வாங்க உள்ளே போய் படுக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஏங்க உள்ளே போய் தூங்கலான்னு தாங்க சொன்னேன். நான் வெளியில் படுத்துக்கிறேன், நீங்கள் உள்ள ரூமுக்கு போங்க" அப்படிங்கிறாங்க. அது" அப்படிங்கிறாங்க. "உங்ககிட்ட வேறு ஏதாவது பேச முடியுமா?" அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. நடேசன் அப்படியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டது, இப்போ அவங்க பேசிக்கிட்டு உள்ளே போகிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு. வெளியே உட்காந்துக்கிட்டே, "ஐயனாரப்பா, இந்த பொண்ணு என் குடும்பத்துக்கு வந்து தான் ஒவ்வொன்றும் நல்ல நல்ல விஷயமா நடந்துட்டுருக்கு. இந்த பொண்ணு எப்பயுமே என் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி நீ தான் அருள் பண்ணணும். சோழனை விட்டு என் பொண்ணு எப்பயுமே இந்த பொண்ணு போயிடக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியில் உட்காந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.